ஒரு சமையல் குறிப்பில் ஒவ்வொரு 1.5 கப் அரிசிக்கும் 2.25 கோப்பைகள் தண்ணீர் தேவைப்படுகிறது என கூறப்பட்டுள்ளது எனில் அரிசி மற்றும் தண்ணீருக்கு இடையேயான விகிதத்தை எழுதுக. ஓகேங்களா, விகிதத்தை காண்க, ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. அப்ப என்னதுன்னா 1.5 கப் அரிசிக்கும் 2.25 கப்பு தண்ணிக்குமான ரேஷியோ கேட்கறாங்க. அப்போ ரைஸ் வாட்டர். ஓகேங்களா, அப்ப இது என்ன சொல்லிக்கிறாங்க 1.5 சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 2 3/4 சொல்லியிருக்காங்க. ஸோ மிக்சட் ஃப்ராக்ஷன்ல இருக்கு. ஸோ மிக்சட் ஃப்ராக்ஷன்ல இருந்தால் அதை நம்ம வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்ற தெரியும். ஸோ 1:2 + 1 எவ்வளோ 3. அப்போ இது வந்து 3/2 மாறிடும். ஸோ ரேஷியோ எடுக்கிறோம், இதுக்கு தான் ரேஷியோ எடுக்கிறோம். அப்போ இது மாற்றும் போது என்ன வரும் 2 4 are 8, 8 + 3 11/4 வந்துடும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம எப்படி இது ஒரு ரேஷியோவாக இருக்கிறத வந்து நம்ம ஃப்ராக்ஷனில் ஏதோ தெரியும் நம்மளுக்கு. ஸோ அப்போ 3/2 ஹோல் டிவைடட் பை அப்போ 11/4. ஓகேங்களா, ஸோ அப்போ 3/2 வந்து அடுத்த ஸ்டெப் எழுதும்போது கீழே இருக்கிற 11/4 மேலே போகும்போது என்ன ஆகும், ரெசிப்ரோக்கல்லாம் மாறும். அப்போ 4/11 வரும். ஓகேங்களா, ஸோ கேன்சல் பண்ணலாமா. ஸோ 1 2 is 2, 2 2s are 4. அப்போ நம்மளுக்கு என்ன வரும்னா 3 2s are 6 டிவைடட் பை 11. அப்போ ஃப்ராக்ஷனில் இருக்கிறத ரேஷியோ எழுதுறது நம்மளுக்கு தெரியும். அப்போ ஃப்ராக்ஷனில் 6/11 இருந்தால் அப்போ ரேஷியோவில் எப்படி எழுதுவோம் 6:11 எழுதுவோம். ஓகேங்களா, ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 6:11.